அன்னைக்கு என்ன தோணுச்சு ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஆக்சுவலாக லைவில் நிறைய விஷயம் நடந்துகிட்ருக்கு. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு லைக் போடுங்க. இதை நான் ரிக்வெஸ்ட்டாக தான் கேட்குறேன். ப்ளீஸ், இது எனக்கு ஃபர்தர் வீடியோவுக்கு மோட்டிவேஷனாகவும் இருக்கும். தயவு செய்து ஒரு லைக் மட்டும் போட்டிடுங்க. அதோட ஒரு சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. இன்றைக்கி காலையில் முழுக்க விஜய் பாரு அப்புறம் கமருதீன் மட்டும்தான் காட்டிகிட்டு இருந்தாங்க. இங்கே 2 பேருமே சேர்ந்து எக்ஸசைஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்கங்க. அப்போது எக்ஸசைஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போதே அப்போது பார்வதி என்ன சொல்கிறாங்கன்னா, எங்கள் அம்மா வராங்க, அப்போது எங்கள் அம்மாவிட்ட டீட்டெயிலாக எல்லாமே பேச போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்கங்க. கமருதீனுக்கு லைட்டாக பயம் வந்துருச்சு. ஏன்னா 24 மணி நேரம் அவங்க அம்மா இருக்க போகிறாங்க. அந்த 24 மணி நேரத்தில் என்னெல்லாம் பேச போகிறாங்க, நம்ம எப்படிலாம் ஹேண்டில் பண்ண போகிறோம்னு நினச்சி இவனுக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. கமருதீனும் வெளிப்படையாக நிறைய விஷயத்த சொல்கிறான். நமக்குள்ளே நடந்த நிறைய விஷயம் பேரண்ட்ஸ்க்கு புரிய வைக்க முடியாது. புரிய வைக்கிற இடமும் இந்த ஷோ இல்லை. அதனால் எதாக இருந்தாலும் நம்ம வெளியே போய் பார்த்துக்கலாம். இந்த டாப்பிக்கை நீ அப்படியே ஸ்கிப் பண்ணுறது தான் நல்லது அப்படின்னு சொல்கிறான். ஆனால் பார்வதி இருக்காங்கல்ல, இல்லைடா, அவங்க வெளியே சில விஷயம் பார்த்துட்டு வருவாங்க. அவங்க என்ன புரிஞ்சுக்காங்கன்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் அதுக்கு ஏற்ற மாதிரி பேசலாம். அப்புறம் நம்ம சைடில் இருந்து புரிய வைக்கலான்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் டாபிக் கொஞ்சம் கொஞ்சமாக மாறுது. கமருதீனும் ப்ரோமோவில் காட்டின மாதிரி அந்த கேள்விலாம் கேட்க ஆரம்பிக்கிறான். ஆனால் திவாகர்கிட்ட என்னை பற்றி தப்பாக சொல்லிட்ட. அப்போவே என்னோடய பேர் டோட்டலாக டேமேஜ் பண்ணிட்ட, காலி பண்ணிட்ட. அதுக்கப்புறம் தான் அகோரா தான் அதில் இருந்து வெளியே வர வச்சான்னு அப்படின்னு சொல்லிகிட்ருக்கான். அந்த இடத்துல கானாவினத்தும் அமித்தும் எல்லாரும் இருந்தாங்க. ஒரு ஸ்டேஜில் சமாதானம் பண்ணிட்டாங்க. அந்த பேட் டச் இஷ்யூவில் இருக்குல்லங்க. ஏன்னா திவாகர்கிட்ட பேட் டச் பற்றி சொல்லியிருப்பாங்க. அதில் தான் என் பேர் ரொம்ப நாசமாக போயிடுச்சு. அப்போது அகோரா தான் சப்போர்ட்டாக இருந்தா, அவள் தான் அதிலேருந்து வெளியவே வர வச்சா அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு பார்வதி, ஐயோ, என்ன அகோரா புகழ்ந்த மாதிரி பேசுகிறான் அப்படின்னு கொஞ்சம் கோவப்படுறா. அதெல்லாம் நடந்துட்டு இருந்துச்சு. அந்த சண்டைலாம் நடக்கும்போது தான் கானாவினத்தும் அமித்தும் சரி, ஏன் அவங்களுக்கு என்ன போய் சேர்ந்துருக்குன்னே தெரியல, நீங்கள் தேவையில்லாமல் சொதப்பி வைக்காதீங்க, பேரண்ட்ஸாக என்ன பேசுகிறாங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி பேசி முடிங்க, எதுவாக இருந்தாலும் வெளியே போய் பேசுங்க அப்படின்னு சொல்லி சூப்பராக சமாதானம் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் 2 பேருமே சேர்ந்த மாதிரி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. பார்வதி என்ன பண்ணுறாங்கன்னா, திரும்பி அதை பற்றி பேசுகிறாங்க. அந்த திவாகர்கிட்ட அன்றைக்கி என்ன நினச்சேனோ அதை தான் பேசினேன், அதை தான் எனக்கு பேட் டச் பண்ண மாதிரி தோணுச்சு, அதனால தான் சொன்னேன் அப்படின்னு ஃபஸ்ட்லேருந்து திரும்ப ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இதில் கமருதீன் செம்மையாக டென்ஷன் ஆகியிருக்காங்க. என்ன பண்ணுறான்னா, அப்படியே சாப்பாட்டோட கையை கழுவி எழுந்திரிக்கிறான். அவள் திரும்ப ஆரம்பிக்கிறா, பேட் டச்சுன்னு அப்படின்னு சொல்கிறான்னு அமித்தை பார்த்து சொல்கிறான். செம்மையாக டென்ஷன் ஆகுறான். எனக்கு சாப்பிடவே வேண்டாம், தயவு செஞ்சு என்கிட்ட பேசாத, விடுன்னு சொல்லிட்டு போயிட்டான். ரொம்ப நேரம் அதை பற்றியே பேசி முடிச்சிட்டாங்க. திரும்ப சாப்பிட்டு இருக்கும்போதும் சண்டை வந்துடுச்சு. ஒரு ஸ்டேஜில் கமருதீனும் என்ன பண்ணுறான்னா, இவன் திரும்பி பேட் டச்சுன்னு சொல்கிறா அப்படின்னு எட்டி அந்த சேரை மிதிச்சிட்டான். அதுக்கப்புறம் கோவமாக கிளம்புறான். என்கிட்ட இதுக்கப்புறம் பேசாத, என்னை விட்டுடு. அதே மாதிரி அமித்கிட்டேயும் என்ன சொல்கிறான்னா, இவன் என்ன பண்ணுறான்னு புரியுதா, திரும்ப இதே விஷயத்த பண்ணுறா, நான் என்ன மாதிரி கஷ்டத்தில் இருக்கேன்னு புரியுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு அமித்திட்ட சொல்லிட்டு நடக்க ஆரம்பிச்சிட்டான். பார்வதியும், டேய், நான் அப்படி சொல்லலடா, வீட்டில் எப்படி பேசலான்னு தான் சொல்லிகிட்டு இருக்கேன், அது ஏன்டா புரிய மாட்டுது, இதை மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு 2 பேருமே பிளான் பண்ணி பண்ணுறாங்கன்னு தோணுது. அதாவது நம்ம ஹைலைட்டாக தெரியணும், ஏதாவது பண்ணிகிட்டே இருக்கணும்னு தோணுது. ஏன்னா முடிஞ்சு போன விஷயத்த திரும்ப பேசிகிட்டே இருக்காங்க. அப்படி பேசும்போது, பேபி, நான் பேசுனதை கேளுடா பேபின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் பேபி கீபின்னு கூப்பிட்டா பல்ல கீழே உடச்சிப்பிடுவேன்னு கமருதீன்னு சொல்கிறான். கொஞ்ச நேரம் கோவப்படுறாங்க, உடனே சமாதானம் ஆகிடுறாங்க. நம்மலாம் கோவப்பட்டால் ஒரு நாளைக்காவது பேசாமல் இருப்போம். ஆனால் இவங்க அப்படி கிடையாது. லைவ்லேயும் இவங்கள தான் காட்டிகிட்டே இருக்காங்க. இவங்கள விட்டால் அகோராவை விட்டால் இவங்களன்னு காட்டிகிட்டு தான் இருக்காங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.